அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். இந்த நேரத்தை நாளை தவற விட்டு விடாதீர்கள். அப்படி இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாள் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும். சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று, சிம்மத்தில் கேதுவும், அதேபோல் துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இது மட்டுமில்லாமல் முக்கிய ராஜ கிரகமான சூரியன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார், சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். அதே போல சனி பகவானும் புதனும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார்கள். இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசீரிஷ் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசி திருதிய குரு வனத்திலே என்றொரு மூதுரை இருக்குதுங்க. ஏன்னா ஸ்ரீராமபிரான், தேவி சீதை, தம்பி லக்ஷ்மண் ஆகியோருடன் வனவாசம் சென்ற போது குரு பகவான் அவரது ஜாதகத்தில் ராசிக்கும் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்ததால் இத்தகைய மூதுரை ஒன்று வழக்கத்தில் ஏற்பட்டிருக்குதுங்க. அதே தருணத்தில் சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதும் குடும்பத்தில் நிம்மதி குறைந்த சூழ்நிலை நிலவும் என்பதை எடுத்துக்காட்டுது. இந்த 24 மணி நேரத்தில் முக்கிய கிரகமான, குறிப்பா ராஜ கிரகமான சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். அதே போல் சனி வக்ர நிவர்த்தியும், புதனும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதனால் என்ன மாதிரியான இன்னல்கள் வந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி அவை முன்னேற்றங்களுக்கான முதல் தளமாக அமைய இருக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. கணவன் மனைவி இடையே இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. உறவினரிடையே ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குது. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கையினால் உடலில் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் உடனே உடல் உபாதை என்றால் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. அது மட்டும் இல்லாம வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்தோடு இருங்க. குடும்ப பிரச்சனைகள், பழைய கடன்களும் கவலை அளித்து வந்த நிலையில இந்த சூரியன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களுடைய வக்ர நிவர்த்தி மற்றும் நீச்ச நிவர்த்தியின் காரணமாக அனைத்து கவலைகளும் நீங்கி நிம்மதியும் ஒரு இனம் புரியாத அமைதியும் உங்களுடைய மனதில் ஏற்பட இருக்குதுங்க. 3ஆம் நபரால் ஏற்பட்டு வந்த இன்னல்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரன் நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர விரோத மனப்பான்மை உருவாகும். இவை போதாதே பழைய கடன்கள் கவலையளித்து வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி உங்களுடைய மனதிற்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 24 மணி நேரத்தில் மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் பாப கிரகமான ராகுவும் தேர்ந்தெடுப்பது வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்படும் ஒரு சில பிரச்சனைகளை குறிக்குதுங்க. ஆனா தற்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்குங்க. காரணமே இல்லாம உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய இந்த அனுசரணை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்குங்க. இந்த அனுசரணையை நீங்கள் பற்றி கொண்டு உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்ற
முன்னேற்றத்தையும் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. பழைய சமயங்கள் சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மீது வீண்பழி உண்டாக கூடுங்க. மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. அவசர முடிவுகள் உங்களுடைய எதிர்கால நலனை பாதிக்கும் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவது நல்லதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்துவிட வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது நல்லதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணி 24 மணி நேரத்தில் முக்கிய கிரகங்களான சூரியன் புதன் மற்றும் சனியினுடைய வக்ர நிவர்த்தி மற்றும் நீச்ச நிவர்த்தி காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதை சுக்கிரனின் சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது. மொத்த வியாபாரிகள் மட்டுமின்றி சில்லறை வியாபாரிகளும் நல்ல லாபம் அடைவார்கள். இத்தருணத்தை பயன்படுத்தி கொண்டு பழைய கடன்களை அடைத்து உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள உதவிகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வாய்ப்புகள் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. அதனால் வருமானம் எதிர்பார்ப்பதை விட சற்று குறைவாகவே தாங்க இருக்கும். பல தருணங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என உறுதியுடன் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடும். சங்கீத சபாக்களில் ஆதரவு எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை பெரும்பகுதி சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு உங்களுக்கு சாதகமாக வலம் வருகிறார். அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. கட்சி மறைமுக அதிருப்தியும் எதிர்ப்பும் உருவாகி கொண்டு இருக்குங்க. உயர்மட்ட தலைவர்களும் தொடர்ந்து உங்களை புறக்கணிப்பதையும் நீங்கள் உணர்வீங்க. பேச்சை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு தருணங்க. தேவையில்லாமல் பொது இடங்கள்ல என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என தெரியாம வார்த்தையை விட்டுவிட வேண்டாங்க. இதனால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கே பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டுது. நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் விவசாயத்துறையுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளவை. இவை அனைத்துமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் தண்ணீர் மற்றும் வயர் பணிகளுக்கு அத்தியாவசியமான அனைத்து வசதிகளும் போதுமான அளவிற்கு கிடைப்பதால் விளைச்சலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு குறைவில்லாது கிடைக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய கால்நடைகளும் சேருங்க. நவீன விவசாய வசதி உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களும் ராசிக்கு சுப பலன்களை அளிக்கும் நிலைகளில் வலம் வந்து கொண்டிருப்பதால் மனக்கவலை நீங்கி நிம்மதி பெறுவீங்க. குழந்தைகள் நன்றாக படிப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்கு. குடும்ப நிர்வாக ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. அதே போல பண பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்புகள் திருமண மாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு ஓரளவு திருப்தி தரும் நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்க இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த நாள் அதாவது எண்ணி 24 மணி நேரத்தில் முக்கிய கிரகமான சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். அதே போல சனி புதன் ஆகிய கிரகங்கள் வக்ர நிவர்த்தி பெறுகிறார்கள். இதன் காரணமாக சனி பகவானுக்கு பரிகாரம் அவசியம். திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு சென்று தரிசனம் செய்வது நல்லது. அதே போல் சனிக்கிழமைகள்ல பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.